ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே இன் தமிழ். சிந்து நாகரிகம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஏ 1921, பி 1935, சி 1900, டி 1947. பதில் ஏ 1921. மொஹஞ்சதாரோ எங்கு அமைந்துள்ளது? ஏ பாகிஸ்தானில், பி இந்தியாவில், சி ஆப்கானிஸ்தானில், டி நேபாளத்தில். பதில் ஏ பாகிஸ்தானில். சிந்து மக்கள் எந்த வகை ஆடைகள் அணிந்தனர்? ஏ பருத்தி ஆடை, பி கம்பளி ஆடை, சி பட்டாடை, டி தோலாடை. பதில் ஏ பருத்தி ஆடை. சிந்து நாகரிகத்தில் எத்தனை நகரங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஏ 100க்கும் மேல், பி 20, சி 200, டி 10. பதில் ஏ 100க்கும் மேல். சிந்து மக்கள் பயன்படுத்திய அளவைகள் எதனால் செய்யப்பட்டன? ஏ கல் மற்றும் செங்கல், பி மரம், சி இரும்பு, டி வெண்கலம். பதில் ஏ கல் மற்றும் செங்கல். சிந்து மக்கள் நகைச்சுவை பொருளாக பயன்படுத்தியது எது? ஏ செப்பு, வெள்ளி, தங்கம், பி இரும்பு, சி கல் மட்டும், டி எதுவுமில்லை. பதில் ஏ செப்பு, வெள்ளி, தங்கம். சிந்து நகரங்களில் சாலைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? ஏ செங்குத்தாகவும் குறுக்கு வடிவிலும், பி ஒற்றை வழியாக, சி வளைந்து, டி இயற்கையாக. பதில் ஏ செங்குத்தாகவும் குறுக்கு வடிவிலும். சிந்து நாகரிகத்தின் மக்கள் எந்த வகை நகர திட்டத்தை பின்பற்றினர்? ஏ கிரிட் பேட்டர்ன், பி ரேண்டம் லேஅவுட், சி மிக்ஸ்டு, டி இல்லை. பதில் ஏ கிரிட் பேட்டர்ன். கரப்பா நாகரிகம் எந்த நாடுகளில் பரவியிருந்தது? ஏ இந்தியா மற்றும் பாகிஸ்தான், பி இந்தியா மட்டும், சி பாகிஸ்தான் மட்டும், டி நேபாளம். பதில் ஏ இந்தியா மற்றும் பாகிஸ்தான். சிந்து மக்கள் எந்த வகை எழுத்து முறையை பயன்படுத்தினர்? ஏ பிக்டோகிராஃபிக், பி சமஸ்கிருதம், சி பாலி, டி தமிழ். பதில் ஏ பிக்டோகிராஃபி. சிந்து மக்களின் கடவுள் வடிவம் எது? ஏ பிராட்டோ சிவன், பி விஷ்ணு, சி காளி, டி சரஸ்வதி. பதில் ஏ பிராட்டோ சிவன், பசுபதி. பெரிய களஞ்சியம் கிரானரி எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஏ தானியம் சேமிப்பு, பி தங்கம் சேமிப்பு, சி ஆயுதங்கள், டி நீர் சேமிப்பு. பதில் ஏ தானியம் சேமிப்பு. சிந்து மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை? ஏ இரும்பு, பி வெண்கலம், சி தங்கம், டி வெள்ளி. பதில் ஏ இரும்பு. சிந்து மக்களின் பொருளாதாரம் எந்த அடிப்படையில் இருந்தது? ஏ வேளாண்மை மற்றும் வணிகம், பி சுரங்கத் தொழில், சி மீன்பிடி, டி மிருகப்பண்ணை. பதில் ஏ வேளாண்மை மற்றும் வணிகம்.
சிந்து மக்கள் காளையை எதற்காக வழிபட்டனர்? ஏ. வளம் மற்றும் உற்பத்தி அடையாளம். பி. போராட்டம். சி. மரபுவழி. டி. பயிர் அழிவிலிருந்து பாதுகாப்பு. பதில் ஏ. வளம் மற்றும் உற்பத்தி அடையாளம். சிந்து மக்கள் நாணயத்தை பயன்படுத்தினாரா? ஏ. இல்லை. பி. ஆம். சி. சில சமயம். டி. தங்க நாணயம் மட்டும். பதில் ஏ. இல்லை. ஸ்டீட்டைட் முத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? ஏ. வணிக அடையாளம். பி. அலங்காரம். சி. கல்வி. டி. விழாக்கள். பதில் ஏ. வணிக அடையாளம். சிந்து மக்கள் அறிந்திருந்த விலங்குகள். ஏ. யானை. எருமை. நாய். பி. குதிரை. சி. புலி மட்டும். டி. ஆடு மட்டும். பதில் ஏ. யானை, எருமை, நாய். தோலவிரா நகரத்தின் சிறப்பம்சம். ஏ. நீர் சேமிப்பு அமைப்பு. பி. கப்பல் கட்டும் ஐயம். சி. கல் சாலைகள். டி. கோயில்கள். பதில் ஏ. நீர் சேமிப்பு அமைப்பு. சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன? ஏ. நதிகள் பாதை மாற்றம். பி. வெளிநாட்டு தாக்குதல். சி. நிலநடுக்கம். டி. நோய். பதில் ஏ. நதிகள் பாதை மாற்றம். சிந்து மக்கள் எதை உண்ணினர்? ஏ. தானியங்கள். பழம், காய்கறிகள். பி. இறைச்சி மட்டும். சி. மீன் மட்டும். டி. பால் மட்டும். பதில் ஏ. தானியங்கள், பழம், காய்கறிகள். சிந்து மக்கள் பயன்படுத்திய அளவீட்டு முறை. ஏ. சமமான அளவுகள். பி. கைவிரல் அளவு. சி. இயற்கை அளவு. டி. தனிப்பட்ட அளவு. பதில் ஏ. சமமான அளவுகள். சிந்து மக்களின் வீடுகளில் எத்தனை மாடிகள் இருந்தன? ஏ. 2 மாடிகள் வரை. பி. 4 மாடிகள் வரை. சி. 1 மாடி மட்டும். டி. 3 மாடிகள். பதில் ஏ. 2 மாடிகள் வரை. சிந்து மக்களின் அரசியல் அமைப்பு பற்றி என்ன தெரிகிறது? ஏ. மன்னர்கள் இல்லை. பி. மன்னராட்சி. சி. ஜனநாயகம். டி. மத ஆட்சி. பதில் ஏ. மன்னர்கள் இல்லை. சிந்து மக்களின் பொருளாதாரம் சார்ந்தது எது? ஏ. வேளாண்மை. பி. வணிகம். சி. இரண்டும். டி. மீன்பிடி. பதில் இரண்டும். சிந்து நாகரிகத்தின் வரம்புகள் எவை? ஏ. பாகிஸ்தான், குஜராத் வரை. பி. தமிழ்நாடு வரை. சி. வட இந்தியா மட்டும். டி. காஷ்மீர் வரை. பதில் ஏ. பாகிஸ்தான் மற்றும் குஜராத் வரை. சிந்து மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினர்? ஏ. இயற்கை வழிபாடு. பி. வேத மதம். சி. புத்த மதம். டி. யூத மதம். பதில் ஏ. இயற்கை வழிபாடு. கரப்பா நகரம் அமைந்த மாநிலம். ஏ. பஞ்சாப். பி. ஹரியானா. சி. ராஜஸ்தான். டி. குஜராத். பதில் ஏ. பஞ்சாப். சிந்து மக்கள் எந்த வகை உணவு முறையை பின்பற்றினர்? ஏ. சைவம் மற்றும் அசைவம் இரண்டும். பி. சைவம் மட்டும். சி. அசைவம் மட்டும். டி. பழம் மட்டும். பதில் ஏ. சைவம் மற்றும் அசைவம் இரண்டும். சிந்து நாகரிகத்தின் முக்கிய பண்பு எது? ஏ. நகர திட்டமிடல், டவுன் பிளானிங். பி. மலை வழிபாடு. சி. கோயில்கள். டி. எழுத்து வல்லமை.
பதில் ஏ. நகர திட்டமிடல். தேங்க்யூ.